బ్రోచేవా ఎవరురా கோபு கோபு நின்னு வினா யாரு என்ன வேணும்? கோபுவை பார்க்கணும். எங்க அவன்? இன்னைக்கு அவனுக்கு அண்ணாமலை மண்டபத்துல நாடகம். ஏற்கனவே நேரம் ஆச்சுன்னு பரபரன்னு பறந்துட்டு இருக்கான். இப்ப நீங்க பார்த்தாலும் பேசுறதுக்கு நேரம் இருக்காதே. அம்மா நேக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா அவ நாடகம் நடத்துற சபாவுடைய செக்ரட்டரியே நான் தான். ஒரு முக்கியமான விஷயம், இந்த க்ஷணமே அவனை பார்க்கணும். அவன் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கானே. பாத்ரூம்ல தானே, அங்கேயே போய் பேசிக்கிறேன். இந்த பக்கம். சரி கோபு, கோபு நான் தான் பாரத் கல்ச்சுரல் அகாடமி செக்ரட்டரி ஷாம்பு வந்திருக்கேன். சாம்பு சாரா? எங்க சார் இவ்வளவு தூரம் பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டீங்க? நாளைக்கு நம்ம சபாவுல பேபி கோமலவல்லியோட டான்ஸ் ப்ரோகிராம் ஏற்பாடாயிருந்தது. இப்ப திடீர்னு அதை கேன்சல் பண்ண முடியாது ஆயிடுச்சு. ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு தெரியுமோ? நேத்து மத்தியானம் 3:05க்கு பேபி திடீர்னு குமாரி ஆயிட்டா. நாளைக்கு அவ ப்ரோகிராமுக்கு பயிலா உன் நாடகம் போடலாம்னு கேட்கறதுக்கு வந்தேன். அதான் அப்படி கேட்டீங்களா? சரி, அது நான் ஆட்டும் பார்க்கலாம். அப்போ நாடகம் இருக்கிற அன்னைக்கெல்லாம் இப்படித்தான் காலைல கஞ்சியை கூட்டிட்டு பறந்துட்டு இருப்ப போல இருக்கு. என்ன சார் பண்றது? 5:30 மணிக்கு தான் ஆபீஸ் விடுறேன். அதுக்கப்புறம் நாங்க குளிச்சு கிழிச்சு ரெடி ஆகி 6:30 மணிக்கு ஸ்டேஜ்க்கு போனா தானே 7 மணிக்கு நாங்க ஃபர்ஸ்ட் பெல் அடிக்க முடியும். ஆமா ஆமா. அம்மா, என்னடா ஆபீஸ்க்கு போறது கூட இப்படி பறக்க மாட்டேன். என்ன விஷயம்? என்ன விஷயம்? நான் ஆக்ட் பண்ற டிராமா தியேட்டர் ரொம்ப தூரத்துல இருக்கு. திரும்பி வரதுக்கு லேட் ஆகும். அதனால நீ வெயிட் பண்ணாத, சாப்பாடு எடுத்து வச்சுட்டு தூங்கிடு. என்ன? போன கண்ணுல பார்க்க கூடாதே. இது நாடக போன் சார், ஒர்க் பண்ணாது. எங்க உங்க அண்ணன்? அது இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு. இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தாரா? அட பாவி. ஏய் தடியா, டேய். என்னடா? என்ன பாவி, என்னடா டவல் கட்டிட்டு இருக்கற? ஆமா, இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன். உனக்கு என்ன ராஜா விட்டு கண்ணுக்குட்டி? ஆயா ஸ்கூட்டர்ல ஏறி வந்துருவேன். நான் பஸ் பிடிச்சு வர வேணாமா? அதான் வந்துட்டேல. இது என்ன சோப்பு வளம்பற மாதிரி? போய் குளிடா போடா. இல்லடா, குளிச்சிட்டு கிளம்பலாமா இல்ல குளிக்காத கிளம்பலாமான்னு சின்ன கன்ஃபியூஷன். ஜோசியரை கேப்பமா? அரஞ்சு என்ன தெரியுமா? அங்க ஆடியன்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்திருப்பாங்கடா. நம்ம ட்ரூப்புக்கே நீ தான் இன்சார்ஜ். நீயே 6:45க்கு போனேன்னா எப்படிரா உருப்படும்? 7:45 அண்ணன் உன்னை மேடையில நிக்க வைப்பேன். லேட்டா வந்தது கூட ஜனங்க மறந்துடுவாங்க. போய் குளிடா. நீ குளிச்சாச்சா? சத்தியமா குளிச்சேன். சாம்போயர் கூட பார்த்தாரு, வேணா கேட்டுப்பாரு. இதுக்கெல்லாம் அப்புறம் போய் கேட்கணுமா? நீ குளிச்சா நான் குளிச்ச மாதிரி. நீ வேற நான் வேறையா? 20 நிமிஷம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அம்மா 2 காஃபி. வேணாம், 1 போதும். கோபண்ணா, உங்க போட்டோ ஒண்ணு வேணும் கையெழுத்தோட. எதுக்கு? எங்க இன்ஸ்டியூட்ல ஒருத்தி இருக்கா, அவ உங்க விசிறி, அவளுக்காக. எனக்கு விசிறி எல்லாம் வேற இருக்காங்களா? பேர் என்ன? பால குச்சலாம்பாள். சரி, வயசு என்ன இருக்கும்? 46. ஏன் உங்க அண்ணன் போட்டோவை கூட வீட்டுல இல்லன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ஒட்டி வச்சிருப்பாங்க. அம்மா காஃபி. டேய், ஒரு காஃபி போதுன்னு நீ மட்டும் குடிக்கிற? இப்பதான் நீ சொன்ன. நீ வேற நான் வேறயா? நான் குடிச்சா என்ன, நீ குடிச்சா என்ன? சரி, குடிச்சு சீக்கிரம் வாடா. பாச்சோ, என்னன்னா ஓசி காக்கிலாம் வர நேரம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து ஊச்சி வை. ఎవరయ్యా సెక్రటరీ? வணக்கம்மா. நான் தான் செக்ரட்டரி. என்ன வேணும்? చెప్పుతాను. ఇప్పుడు నాటకத்திலே హీరోయినా నడిக்குது பாரு, శ్రీశ్రీ. అది నా பொண்ணு. இருக்கட்டும். நான் பொண்ண சினிமாவுல ஹீரோயினா புக் பண்றதுக்கு 4 ப்ரொடியூசருங்க வர்றாங்க. அவங்களுக்கு ஃப்ரண்ட் ரோல 4 சீட்டு காவாலி. இவ்வு உன்னை பத்தி எனக்கு தெரியாது. 15 வருஷமா சபா செக்ரட்டரியா இருந்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் உன் பொண்ண ஒரு படத்துல துண்டு வேஷத்துக்கு கூட எவனும் கூப்பிட்டது இல்ல. காம்ப்ளிமெண்டரி டிக்கெட்லாம் வாங்கிட்டு போய் வெளியே வைக்கிறிய? బాచు என்னன்னா ఏం చెప్తావ్? బాచు చెప్తాను. చెప్తావ్. నేనెవరు తెలుసా? బెట్రకుంట భీమేశ్వరరావు గారు డ్రామా పార్టీలో నేనుదా స్టేజ్ எல்லாம் கூட்டிட்டு இருந்தியா? ఊరికే ఉండయ్యా, నేనుదా హీరోయిన్. అయ్యో, భీమేశ్వరరావు ఎన్నానా కంపెనీ క్లోజ్ పంటానా? ఎలా తెలిసింది? కంపెనీ క్లోజ్ చేసి లైఫ్ పురా నన్నే హీరోయినా చేసుకున్నారు. கர்மண்டா. பாச்சோ கொண்டா, அப்படி மொத்தமா அம்மா கையில கொடுத்துருவோம். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே கூப்பிட்டு நன்னா பாருங்க. இதுல எத்தனை உந்தி? என்ன ஆரம்பிச்சேன்னா டிராமா முடிஞ்சிடும் சீக்கிரமா. இங்க யார் யார் நாடகம் நடத்துறது? நான் தான். வணக்கம். வணக்கம். நாளைக்கு பேர் என்ன? மகாபாரத்தில் மங்காத்தா. நல்லா இருக்குமா? இன்னைக்கு மெட்ராஸ் சிட்டிலேயே இதான் பெஸ்ட் நாடகம். அப்படியா? யார் யார் நடிக்கிறா? நம்ம பொண்ணு ஸ்ரீ ஹீரோயினும், తర్వాత அந்த கோபு பாபு. எல்லாம் சினிமாவில் நடிக்கிறோங்களா? சினிமாவுல நடிப்பாங்க. என்ன ரேட்டு? என்ன உள்ளூர்ல 1000 ரூபாய் கொடுக்குற? உண்டண்டி. ఎందుకు? அது ஒண்ணு இல்ல, என் ஊரு காட்டுமன்னார் கோயிலு. நான் ஏன் வந்தேன்னா, மெட்ராஸ்ல பொழப்பு தேடி வந்தேன். ஏதாவது சீன் எடுக்கிற வேலை இருந்தா நல்லா இருக்கும். மணியன், ஐயோ 6:45 எல்லாம் ஒன்னாலதான் எழுது. இந்த லட்சணத்துல குளிக்காம வேற வந்திருக்கேன். நான் என்ன ஆக போதோ? ஐயோ
என்னப்பா சுருதி சேர்க்கறீங்களா? டிராமா முடியறதுக்குள்ள சேர்த்துருவீங்கல்ல? சொல்லுங்க பாய். நான் பாய் இல்லடா, வியாசர். வியாசர் சொல்லுங்க வியாசர், மகாபாரதத்தை எழுதிடுவோம். இத்த மாதிரி மகாபாரதம் நடக்கிறான் இல்ல, நான் சொல்றான் இல்ல. ஆமா, உங்க வார்த்தையே சரியில்லை. மகாபாரதம் எங்கிறது சரியா இருக்க போகுது? அதுக்கு இல்லப்பா, மகாபாரதத்துல சகுனிய பகட ஆட சொன்னா யாரோ 2 பேர் வந்து மங்காத்தா ஆட விட்டுட்டாங்க. மங்காத்தா. மங்காத்தாவா? பறக்காத. போடு 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 போடு. எல்லா விதமான சூதுக்கு தயாரா நீங்க? எந்த விதமான சூதுக்கும் நான் தயார். சூதாட்டத்துக்கு பேர் போனவர் என் மாமன் சகுனி என்பது உங்களுக்கு தெரியாது போலும். இந்த சரித்திர நாடகத்துல இத ஒரு கலாட்டா. டயலாக் விட்டா சிரிச்சே மழுப்பிடுவீங்களே. வாங்க வாங்க விளையாடலாம். இதை எப்படி ஆடுவது? குந்திக்கிட்ட விளையாடணும். குந்தி தேவிக்கு இந்த விளையாட்டு தெரியாதே. யோ, குந்திக்கிட்டன்னா இப்படியா? குந்திக்கின்னு மறந்து கொண்டு தமிழே தெரியாது இந்த பசங்களுக்கு. கலியுகத்தை சேர்ந்தவர்கள் நம்மை மிகவும் கஷ்டப்படுத்துகிறார்கள். யோ, அப்படி என்னையா கஷ்டப்படுத்திட்டோம்? நீ இது மாதிரி உட்கார்ந்ததே கிடையாதா? என்ன பந்தயம்? நாடு, நகரம், வீடு, வாசல், 100 சகோதரர்கள், ஏன் என் மாமன் சகுனியும் பணயமாக வைக்க நான் தயார். ஜுட்டா உருவிக்கே. உருவிக்கே என்றால் ஐயோ, உருவிக்கு என்ன எடுத்துக்கன்னு அத்தை இருந்தாலும் தமிழே தெரியாது போல இருக்குது. என்ன நம்பரு? இதில் 6 என்று இருக்கிறது. இது கூட தெரியுமா உனக்கு? சூதில் மன்னன். போடு 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 போடு. உள்ளே வெள்ளே உள்ளே வெள்ளே உள்ளே வெள்ளே உள்ளே வெள்ளே உள்ளே வெள்ளே உள்ளே வெள்ளே. 6. மாமா காளி மாமா காளி மாமா காளி. தோற்றேன், எல்லாவற்றையும் இழந்தேன். தர்மப்படி நான் உங்கள் அடிமை. அப்ப கொடுத்துரு. தர்மராயன் சார் வாங்க. நீங்க தான் இனிமே அஸ்தினாபுரத்துக்கு ராஜா. இந்தாங்க, ஏறி அந்த சிம்மாசனத்துல குந்துங்க. மந்திரி, மாதம் மும்மாறி பொழிகிறதா? ஏறி உட்காந்து 1 நிமிஷம் கூட ஆகல, மாதம் மும்மாறி பொழிதா? சோமாரி. ராஜா நான் அப்படித்தான் கேட்கணும். யாரங்கே யாரங்கே? கிரீடத்தை தூக்கிட்டு பார், தெரியும். நீதானா? நாட்டியம் ஆரம்பமாகட்டும். நாட்டியம்மா. చల్ మొగన రంగా నీకు నాకు జోడి కలతను కదరా. என்ன நீங்க வந்துட்டீங்க? పాపాకు తిడిని ఉడమ సరి అందుకే నేను వచ్చాను. అడ్జస్ట్. என்ன உடம்புக்கு? చల్ మొగన రంగా నీకు నాకు జోడి కలతను కదరా 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 కదరా. என்னடா ஒரு விவசாய இல்லாம இதுக்கெல்லாம் கூட கை தட்டுறாங்க. ஒரு நேரம்தான். சரி, நாளையில இருந்து இதே ரெகுலர் ஆக்கிடுவோம். சரி, இப்ப இவங்க யாருங்கிறது? அவங்க தான் திரௌபதி. திரௌபதி துரியோதனனை சிருப்டி செய். అందుకే రారా నా కొడుక్క. சரிங்க, நம்பேண்டி. దుర్యోధన கர்ணா, ఎందుకు இந்த மாசம் மொத்த டிராமா 18. அதுல உள்ளூர் 15, வெளியூர் 3. வரவு இதுல இருக்கு, செலவு அதுல இருக்கு. பாக்கி பணம் 1900 ரூபாய். பேங்க் பாஸ்புக் இந்த. செலவழிச்ச பணத்துக்கெல்லாம் வவுச்சர்ஸ் வாங்கிருக்கேன். எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன்ப்பா. கொடுத்த பணத்துக்கு மட்டும்தானே வவுச்சர்ஸ் இருக்குதுல்ல? ஆமா, ஏன் அப்படி கேக்குற? நம்மளால உங்களுக்குள்ள ஏன் தகராறு? ஏய், உனக்கு இவன் எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்? இப்ப அதெல்லாம் எதுக்குப்பா? சொல்லி எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்? 60 ரூபாய். எவ்வளவு கொடுக்கறான்? அத விட்டேன். சொல்லி எவ்வளவு கொடுக்கறான்? 50. எவ்வளவுக்கு வவுச்சர் வாங்க? 60. நான் உங்ககிட்ட தனியா பேசுறேன். பாய், வெளியே போங்க. பாபு, உன்னை காட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்லலை. ட்ரூப் நல்லா நடக்குதுங்கிற எண்ணத்துல தான் சொன்னேன். நம்மளை மிஸ்டேக் பண்ணிக்காதே. வந்து சரி போங்க. உனக்கு உங்க அப்பா சேர்த்து வச்ச இந்த வீடு இருக்கு. ஆபீஸ்ல 1000 ரூபாய் சம்பளம் தராங்க. டிராமா நடிக்கிறது உனக்கு பொழுதுபோக்கு. ஆனா நான் அப்படி இல்லை. என் சம்பாத்தியத்தை நம்பிதான் என் வீடே இருக்கு. ஆபீஸ்ல மாசம் 700 ரூபாய் சம்பளம் தராங்க. கல்யாண வயசுல ஒரு தங்கச்சி இருக்கா. இந்த நாடக குழுவை நான் ஆரம்பிச்சதுக்கு காரணமே மாசம் 300 400 பணம் கிடைக்குங்கிறது தான். அது முடியாதுன்னு சொல்லு, ட்ரூப் இழுத்து முடியலாம்.
பாபு, இல்லைன்னா மொத்த ட்ரூப்பையும் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் விளைவிக்கிறேன். போடா முட்டாள். நீ இல்லாம இந்த ட்ரூப்பை நான் தொடர்ந்து நடத்துவேன்னு நினைக்கிறியா? வெளியே சொன்னா வெக்கக்கேடு. இந்த மாசம் என் தங்கச்சிக்கு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் கூட பணம் கட்டல. அதுக்காக நம்ம ட்ரூப்ல வேலை செய்யற ஒருத்தன் சம்பளத்துல இருந்து கையாடல் பண்றது கேவலம் இல்ல? போடா. உங்ககிட்ட வேற எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, இந்த சுயநலம் தான். என்னடா பெரிய சுயநலம்? அவன் சொல்றதுல என்ன தப்பு? 3 மணி நேரம் நாடக மேடையில மாரடிச்சிட்டு அதுக்கு ஏதாவது பணம் கிடைக்காதான்னு எதிர்பார்க்கறான். அவன் சொல்ற சரிதானே? போமா, விவரம் தெரியாம பேசாத. வசன புஸ்தகத்தை பாக்குறதுக்கு பதிலா வரவு செலவு புஸ்தகத்தை பார்த்ததுனால எத்தனை நாடக கம்பெனி தேங்காய் மாதிரி செதறி போயிருக்கு தெரியுமா? டேய், உனக்கு என்ன பணம் தானே வேணும்? நான் தரேன்டா. நீ ஏன்டா பணம் தரணும்? உன்னை விட்டு பிரிய முடியாத பாவத்துக்காக. நீ இல்லாம ஸ்டேஜ்ல ஏறுறது எனக்கு நினைச்சு பார்க்கவே பிடிக்கல. எப்படியோப்பா, நீங்க 2 பேரும் சண்டை போடாம இருந்தா சரி. டேய், காபி சாப்பிடுறா. நான் காபி கொடு. டேய், வெளியூர்ல இருந்து டேட் கேட்டு லெட்டர் வந்திருக்கு பாரு.